Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம் பார்க்க போறது ஒரு ரொம்ப சூப்பரான ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி சிக்கன் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு கேரளா ஸ்டைல்ல ஒரு சிக்கன் ஸ்டூ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் மைல்டான கிரேவி தான் ஆனா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு அதுக்கெல்லாம் இதோட காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான சிக்கன் ஸ்டூ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் ஸ்டூ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் ஸ்டூக்கு வந்துட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி போனோட நம்ம பீசஸா வெட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் சின்ன பீசஸா போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். பெருசா வேணுமா சின்னதா வேணுமா அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்க டோட்டலி போன்லெஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம லைட்டா ஒரு மேரினேஷன் பண்ணிக்க போறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம 3/4 அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கலாம். அந்த டிஷ்ஷுக்கு தேவையானதுல 3/4 அளவுக்கு சால்ட் இப்போ சேர்த்திக்கலாம் சிக்கன்ல. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்மளோட சிக்கன் மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் ஆச்சு. இதுக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு கோகனட் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 200 ml அளவுக்கு கோகனட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 1/2 மூடி அளவுக்கு, பெரிய மூடி 1/2 மூடி தேங்காயில் வந்துட்டு துருவிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, மீடியம் லெவலில் இருக்குது இந்த தேங்காய் பால். நம்ம தேங்காய் பால்லே தான் இந்த சிக்கன் வேக வைக்க போகிறோம் இன்னைக்கு. இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி அதையும் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பொட்டேட்டோ இல்லைன்னா 2 சின்ன சைஸ் பொட்டேட்டோ இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க டைசஸா. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 வரமிளகாய் இந்த மாதிரி சின்ன பீசஸா வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 கிரீன் சில்லி அதையும் இதே மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். கடைசியில நம்ம பிழிஞ்சு விடுவோம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல இப்போ இதில் நம்ம எதையும் போட்டு தாளிக்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம். அதில் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லூசன்ட் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை, லைட்டாக சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் பாருங்க லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்மளோட ஆனியன். இப்போ வந்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகாயும் இந்த வரமிளகாய் பீசஸும் போட்டுடலாம். நீங்க காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்துட்டு கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும். இந்த ஸ்டூ நம்ம வந்துட்டு பெப்பரோட காரம் தான் அதிகமா சேர்த்துவோம் இந்த ஸ்டூல. நீங்க உங்களுக்கு காரமா வேணும்னா இந்த வரமிளகாய், பச்சை மிளகாய் அதோட குவான்டிட்டி வந்துட்டு நீங்க அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க. இதையும் லேசா வதங்கட்டும். இது கூடவே நம்ம இந்த 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோம்ல, அதையும் சேர்த்திடலாம். இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும். ஒரு 1 நிமிஷம் பக்கமா நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நம்ம வதக்கிருக்கோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான், நீங்க தேவைன்னா சேர்த்துங்க. நான் சிக்கன் அப்படிங்கிறதுனால மஞ்சள் பொடி சேர்த்துறேன், ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிக்காக. ஒரிஜினல் ரெசிபியில அவங்க மஞ்சள் பொடி கூட சேர்த்த மாட்டாங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் போட்டுடலாம். இந்த சிக்கன்ல நம்ம வெறும் பெப்பரும் உப்பும் மட்டும் தான் போட்டு மேரினேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த டைசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த தக்காளியும் சேர்த்திடுங்க. இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இந்த சிக்கன்ல இருந்து கொஞ்சமா தண்ணி வெளியில வர வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுங்க, இந்த சிக்கன் வந்துட்டு தண்ணி விட வரைக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் பக்கமா ஆச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க சிக்கன் வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிக்குது. சிக்கன் நேரம் மாறிடுச்சு பாருங்க, நல்லா ஒயிட்டிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 200 ml ஆஃப் தேங்காய் பால் இருக்குல்ல, இதை வந்துட்டு இதுல விட்டுடலாம். இப்போ இந்த தேங்காய் பால்லையே இந்த சிக்கன் வந்துட்டு வேகணும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 3/4 அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கோம். இன்னும் 1/4 அளவுக்கு சேர்த்தணும் உப்பு, அப்பதான் சரியா இருக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ இந்த மீதி உப்பு வந்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துறேன்.
காரமும் அப்படிதான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெப்பரோட காரம் தூக்கலா வேணுமா இல்ல பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்தி போடணுமா அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதுல பெப்பரோட ஃபிளேவர் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை இப்படியே மூடி போட்டு நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போறோம், இந்த சிக்கன் வேக வரைக்கும், சாஃப்ட் ஆக வரைக்கும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் பக்கமா வெந்திருக்குது. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு நம்மளோட சிக்கன், இந்நேரத்துக்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். உருளைக்கிழங்கும் பாருங்க ரொம்ப மேஷ் எல்லாம் ஆகல, கரெக்டா தான் வெந்திருக்குது உருளைக்கிழங்கும். இப்போ இதுல நம்ம வந்துட்டு சாப் பண்ணி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லயும் நீங்க வந்துட்டு காரத்துக்கு பெப்பர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணது சரியா தான் இருக்குது, அதனால நான் இப்போ எதுவும் ஆட் பண்ண போறது இல்லை பெப்பர் பவுடர்லாம். இப்போ இதுல ஃபினிஷிங் டச்சா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கால்வாசி லெமன் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதோட ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஜூஸ் இதுல ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்மளோட சிக்கன் ஸ்டூ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பர் டேஸ்டி சிக்கன் ஸ்டூவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.